ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான நியூ சிலபஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நம்ம 3 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 4, ஓகேவா. அண்ட் இது 2024 ஜான்வரி 6th நடந்த எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கேள்விகள். தமிழ் தகுதி தேர்வில் மொத்தமாக 100 வினாக்கள் இருக்குது. அது ஃபுல்லாகவே நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துடலாம், ஓகேவா. அண்ட் ஃபைனலாக நீங்கள் 100க்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல் தேர்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட் இல்லையா. வன பாதுகாவலர் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். தென் செகண்ட் ஒன், டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. டிரான்ஸ்லேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. அடுத்தது தேர்ட் ஒன், பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். உவமையின் பொருளை எழுதுக. ஸோ இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இதுக்குரிய உவமையின் பொருள். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி, வெளிப்படைத்தன்மை இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஒரு உள்ளங்கையில் நெல்லிக்கனி பிடிச்சிருந்தோம் அப்படின்னா அதை ஃபுல்லாகவே நம்மளால் மறைக்க முடியாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக வெளியில் தெரியும். ஸோ அதான் ஆன்சர், வெளிப்படைத்தன்மை. நெக்ஸ்ட்டு, உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இணை பிரியாமை இல்லையா. உடலும் உயிரும் எப்போவுமே பிரியாமல் ஒன்றா தான் இருக்கும் இல்லையா. ஸோ இணை பிரியாமை ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லையா, ஒற்றுமை இன்மை. ஸோ ஒரு மூட்டையில் நெல்லிக்காய் இருக்குது, அதாவது நம்ம கொட்டணும்னு என்ன ஆகும், ஸோ அது ஃபுல்லாக உருண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்திக்கும் போயிடும் இல்லையா. ஒன்று போல் அது இருக்காது, ஒற்றுமையே இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். ஸோ அதான் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒற்றுமை இன்மை. அடுத்தது, மடை திறந்த வெள்ளம் போல். உவமையின் பொருளை எழுதுக. மடை திறந்த வெள்ளம் போல். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, தடையின்றி மிகுதியாக அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இப்போ மடைனா என்னது, ஃபஸ்ட்டு அந்த வெள்ளத்தை அடைச்சி வச்சுருக்குறாங்க. அது அந்த மடையை நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா அது தடையே இல்லாமல் அது பாட்டுக்கு நிறைய ஃப்ளோ ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் தடையின்றி மிகுதியாக. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. ஓகேவா. பணிந்து பணித்து. ஸோ இது இருவேறு வினைகள் இல்லையா. அந்த ஒரு எழுத்து தான் மாறுபடுது அண்ட் ரெண்டுமே வேறு வேறு பொருளை குறிக்கக்கூடியது. ஸோ அதுக்கு பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடர் எடுக்கணும். பணிந்து பணித்து. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். ஓகேவா. பணிக்கிறதுன்னு என்னது, கட்டளையிடுறது, பணித்துறது. ஓகேவா. அவங்க பணிக்கிறாங்க, ஆசிரியர் தான் பணிப்பாங்க. ஸோ ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி அதுக்கு பணிந்து படித்தாள். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும், ரைட். தென் நெக்ஸ்ட்டு, சரியான தொடர்களை தேர்க. பணிந்து பணித்து. ஸோ ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், அடுத்தடுத்து அதே இதை வச்சு கேட்டுக்கிறாங்க பாருங்கள். பணிந்து பணித்து. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏதோ 2 சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, 1 மற்றும் 3. ஓகேவா. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். தலைவர் தான் பணிப்பாங்க, தொண்டன் பணிந்து செய்வாங்க. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். தலைவர் பணிந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வராது இல்லையா. ஸோ செகண்ட் ஒன் தவறு. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா தலைவர் பணிந்ததால், இதுவுமே வராது. தலைவர் பணிந்தல் அப்படின்னு சொல்லிட்டு வராது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். ஸோ இது கரெக்ட். ஃபஸ்ட்டும் தேர்டு கரெக்டுன்னு சொல்லலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு, சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக. ஸோ இது ஜம்பிளாக இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் கரெக்டான வரிசையில் அமைந்த தொடர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. ஓகேவா. இதான் கரெக்டான ஆர்டரில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ். ஸோ மற்ற எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள், அது எல்லாமே ஒரு முழுமையான பொருள் கொடுக்காது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. தென் நெக்ஸ்ட்டு, அகர வரிசைப்படி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. ஸோ எல்லாமே பா வரிசையில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. பழங்கள், பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன். ஓகேவா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது, அகர வரிசை கா வரிசையில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லையா, கடல், குருவி, கேணி, கோலம்.
அடுத்தது கொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் அறிக. கொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். கொடுத்தோர் இல்லையா, கொடுத்தோர் அந்த வினையை வந்து செய்தவங்களை தான் குறிக்கும், அதான் வினையால் அணைய பெயர். ஸோ இந்த வேர்ச்சொல்லுக்கு வினையால் அணைய பெயர் ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், கொடுத்தோர். இதே இது கொடுத்து அப்படின்னா வினை எச்சம்னு சொல்லலாம். கொடுத்தல் அப்படின்னா தொழில் பெயர் சொல்லிட்டு ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கொடுத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதுக்கான வேர்ச்சொல் கேட்டாங்கனாலும் நமக்கு எழுத தெரியணும். கொடு அப்படிங்கிறது வேர்ச்சொல்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது வேர்ச்சொல்லை கொடுத்து வினை முற்றை அறிதல். பேசு, பேசு அப்படிங்கிறது வேர்ச்சொல், அதோடைய வினை முற்று கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா, பேசினான் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர், வினை முற்று. ஓகேவா, அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த வினை முற்று அண்ட் வினை எச்சம் இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, அதாவது நம்ம கரெக்டாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், ஆனால் நம்ம வந்து ஆப்ஷன் வந்து தப்பாக சூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள், வினை முற்று தான். ஓகேவா, இதே இது பேசி அப்படின்னா வினை எச்சத்தில் வந்து வரும், வினை முற்று தான் கேட்டுருக்காங்க. ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையடையணும். ஸோ பேசினான் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். இதே இது பேசி அப்படின்னா பெயரச்சம் அந்த மாதிரி வரும். அடுத்தது கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம். ஸோ இது ஈஸி, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இல்லையா, கண்டேன். பதம்னா ஒன்றும் இல்லை, சொல் தான் இல்லையா. கான் அப்படிங்கிற வேர்ச்சொல்லை வச்சு வரக்கூடிய சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷனில் ஆன்சர் ஆப்ஷன் பி தான். அப்போ கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கொடுத்து அதோடைய வேர்ச்சொல் கேட்டாங்க அப்படின்னா கான் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. மயங்கொலி எழுத்து வச்சு கேட்டிருக்காங்க. விரை, விரை. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, விதை அண்ட் மரத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. விரை. ஓகேவா, இந்த விரை அப்படின்னா அது விதையை வந்து குறிக்குது. இதே இது இந்த விரைச்சி போயிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மரத்து போகிறது. ஸோ அந்த மீனிங் வரும் இல்லையா. ஸோ பாருங்கள், விரை, இந்த விரை எப்படின்னா அதுக்கு விதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது. அடுத்து இந்த விரை எப்படின்னா விரைத்து போதல்னு சொல்லுவோம், மரத்து போதல் அப்படின்னு பொருள் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்க. விளை, விழை. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நீங்கள் வந்து இந்த லெசனுக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த டைம் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். நம்ம இது எல்லாமே 6th இருக்குது, இந்த விளை, விளை எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. இந்த விளை எப்படின்னா உண்டாக்குதல், விளைச்சல் சொல்லுவோம் இல்லையா அது. அண்ட் இந்த விளை எப்படின்னா விரும்புன்னு சொல்லிட்டு வரலாம், விளைவு. ஸோ அதெல்லாம் படித்து போனோம் இல்லையா, விளைவு அப்படின்னா விரும்பு. ஸோ அந்த மாதிரி மீனிங், விருப்பம் அந்த மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, மணிமேகலை. ஓகேவா, மணிமேகலை. பாருங்கள், இந்த லை தான் வரணும், இங்கே வந்து வேறு லைலாம் கொடுத்துருக்காங்க, ஸோ வராது. நெக்ஸ்ட்டு மணி பல்லவ, பல்லவக்கு இந்த எல்லாம் வரணும். தீவிற்கு சென்றாள், இந்த எல்லாம் வரணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான சொற்றொடர் இதுதான். மற்ற எல்லாமே பாருங்கள் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். இதில் பாருங்கள் 2 சொல்லி நீ கொடுத்துருக்காங்க, இதில் பாருங்கள் வேறு எல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாத தொடர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். நாட்டிக்கல் மயில். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கடல் மயில் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. கிராப், கிராப். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, செதுக்கி அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. அடுத்தது எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்று சொல்லின் எதிர்ச்சொல். உதித்த. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி இல்லையா, மறைந்த. உதித்த அதுக்கு எதிர்ச்சொல் வந்து மறைந்த. அடுத்தது உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. உருவகத் தொடருக்கு பொருந்தாத சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, முகமன் அப்படிங்கிறதா உருவகத் தொடருக்கு பொருந்தாது. அப்போ மற்ற எல்லாமே உருவகத் தொடர். ஓகேவா, முகமதி, முகமதி அப்படிங்கிறது ஒரு உருவகத் தொடர். இதே இது மதிமுகம் அப்படின்னா உவமை தொடர்னு சொல்லலாம் இல்லையா, மதி போன்ற முகம். ஸோ அப்படி வந்துரு. அதே இது மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா உருவகத் தொடர். அதே மாதிரி தான் இதுவே மலர் முகம்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது வந்து உவமை சொல்லலாம். முகமலர் அப்படின்னா அது வந்து உருவகத் தொடர். அதே மாதிரி தாமரை முகம் அப்படின்னா தாமரை போன்ற முகம்னு சொல்லிட்டு பொருள் வரும், அது வந்து உவமையில் வரும். முகத்தாமரை அப்படின்னா உருவகத் தொடர். இதில் உருவகத் தொடருக்கு பொருந்தாதது முகமன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பொருந்திய இணைகளை தேர்க. அளபடி வச்சு கேட்டுக்காங்க.
பொருந்திய இணைகளை தேர்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 4 தான் வந்து கரெக்டாக பொருந்திருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா படுவும் அப்படிங்கிறது இன்னிசை அளவடை கிடையாது. ஓகேவா, ஊ வந்து வந்திருக்குது. ஸோ அப்போ என்ன அளவடைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட்டு தளி ஈ வந்திருக்குது. ஓகேவா, ஈல முடிஞ்சு அப்படின்னாலே சொல்லிசை அளவடை தான் வரும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். தென் நெக்ஸ்ட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இப்படி ஒரு சென்டென்ஸ் இப்படி ஒரு வேர்டு வந்து கிடையவே கிடையாது இல்லையா. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒற்றல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. தென் நெக்ஸ்ட்டு தருவும் ஊழ முடிஞ்சு அப்படின்னா செய்யுள் செலவடை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கரெக்டாக இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரவலர். இதோடைய எதிர்ச்சொல் வந்து புறவலர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ மற்றெல்லாம் பாருங்கள், எளிது அப்படின்னா அரிது அப்படின்னு சொல்லிட்டு வரணும், உறவினர் அப்படின்னா அந்நியர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் இல்லையா. இதெல்லாமே எதிர்ச்சொலுக்கு தவறாக வந்து அமைஞ்சிருக்குது. கரெக்டான எதிர்ச்சொல் வந்து இரவலர், அதோடைய எதிர்ச்சொல் புறவலர் அப்படிங்கிறத கரெக்டாக இருக்குது. அடுத்தது சேர்த்து எழுதுக. ஆத்தி குட்டல் சூடி. ஆத்தி குட்டல் சூடி, இதை வந்து சேர்த்து வந்து என்ன வரும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ரைட்டு. ஆத்தி சூடி தான். ஓகேவா, இச்சு வந்து இந்த இடத்துல வராது. ஓகேவா, ஆத்தி குட்டல் சூடினா ஆத்தி சூடி தான், இச்சு வராது. அண்ட் நம்ம ஆல்ரெடி 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அண்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட பிரித்தெழுதுக ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க. ஆடு இதோடைய கூட்டப்பெயர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட் இல்லையா. ஆட்டு மந்தை அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஆட்டு மந்தை. இதே இது குவியல் அப்படின்னா கற்குவியல்னு சொல்லலாம். சாறை அப்படின்னா எறும்பு வந்து கூட்டமாக போச்சுன்னா சாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எதிர்கூட்டல் ஒலிக்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு, எதிரொலிக்க. அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது டேஸ். ஓகேவா, இந்த புறத்திணைகள் வச்சு கேட்டுக்காங்க. மக்கள் கரந்த பூவை சூடி செல்வது டேஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ஆண் இறைகளை மீட்டல் இல்லையா. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று பந்து உருண்டது, இது தன்வினை. காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. கூற்று காரணம் ரெண்டுமே சரி இருக்கும். பந்து உருண்டது, பந்து அதுவாகவே உருண்டுச்சு. ஓகேவா, ஸோ அது வந்து தன்வினை. பந்தை உருட்டு வித்தான், ஸோ அப்படிங்கிறது பிறவினையில் வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை கரெக்டு. அண்டு தன்வினைக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது வந்து தன்வினை எனப்படும். ஸோ அது வந்து கரெக்டு தான். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. காரணம் உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்தனையாக கொள்ளப்பட்டது. ஸோ இதுக்குமே ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ரைட்டு. கூற்றும் சரி காரணமும் சரி இல்லையா. என் அம்மை வந்தாள், இதில் வந்தாள் அப்படிங்கிறது உயர்திணைக்கு வரக்கூடிய வினை இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம அக்ரிணைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து திணை வலுவமைதி அப்படிங்கிறது கரெக்டு. அதுக்கு காரணம் என்ன, உவப்பின் காரணமாக அக்ரிணை வந்து உயர்திணையாக கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட்டும் கூற்று காரணம். கூற்று தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. காரணம் மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான், கூற்றும் காரணமும் பொருந்துகிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இதில் வந்து பரணியை பற்றி கொடுத்துருவாங்க இல்லையா. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி. ஸோ இது வந்து நம்ம அதை ரீட் பண்ணாமலே கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, பரணி. அடுத்தது போருக்குரிய தெய்வமாக கருதுவர். போருக்குரிய தெய்வம் என்னது? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா போருக்குரிய தெய்வம் எங்கே கொடுத்துருக்காங்க? ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், காளியை கருதுவர். ஓகேவா, போருக்குரிய தெய்வம் வந்து காளி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம். அடுத்தது அமர் என்பதன் பொருள் என்ன? அமர் ஓகேவா, இதாக இருக்கு பாருங்கள்.
அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஸோ அமர்னா என்னது? போர். ஓகேவா? அதில் வந்து போரை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ரைட்டு, போர். அடுத்தது 96 பிரிக்கும் முறை. 96. ஸோ பரணிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று இல்லையா? அதில் 96 அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ 90 கூட்டல் 6. ஓகேவா? 96 அப்படின்னா 90 கூட்டல் 6. அடுத்தது பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? பரணி இலக்கியம் ஜெயங்குடரால் எழுதப்பட்டிருக்கும் இல்லையா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொருத்துக. சொல் பொருள் பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. தூசு அப்படின்னா பட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொருள், துகிர் அப்படின்னா பவளம், வெறுக்கை செல்வம், நொடை அப்படின்னா விலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொருத்துக. சொல் பொருள் பொருத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. நேமி அப்படின்னா சக்கரம் சொல்லிட்டு பொருள், தூவி அப்படின்னா தூவி, விருச்சி அப்படின்னா நற்சொல், சுவல் அப்படின்னா தோல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. ஒரு ஓர் அதை வச்சு கொடுத்துருக்காங்க. அது ஒரு இனிய பாடல். ஸோ இதில் வந்து பிழை இருக்குது. அதில் பிழை திருத்தப்பட்ட சொற்றொடர் எது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அது ஒருன்னு சொல்லிட்டு வராது. ஃபஸ்ட்டு இங்கே இனிய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு வராது, ஓர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும் இல்லையா? ஸோ அது ஓர் மாறிடுது. நெக்ஸ்ட்டு அதுன்னு பார்த்தோன்னா முன்னாடி ஓர் இருக்குது, ஓருக்கு அதுக்கு முன்னாடி அது வருது இல்லையா? அப்போது இந்த இடத்துல ஓ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து, அதனால் அதுக்கு முன்னாடி அது அப்படிங்கிறது வரக்கூடாது, அஃது அப்படிங்கிறது வரணும் இல்லையா? ஸோ இடத்துல அதுவும் தப்பு, ஒருவும் தப்பு, அஃது ஓர் இனிய பாடல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக ஒரு ஓர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அப்படிங்கிறது உயிரெழுத்து அல்லாத சொல் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணுவோம். ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்து வச்ச ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஓர் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல இனிய அப்படிங்கிறதுல ஈங்கிறது உயிரெழுத்து சொல், அதனால் ஓர் தான் வரணும். ஓகே, ஓருங்கிறது கரெக்டு. இப்போ இந்த இடத்துல ஓர், இதில் ஓ அப்படிங்கிறது உயிரெழுத்து அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அது வரக்கூடாது, அஃது அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குடி. ஸோ இந்த இடத்துல வரும் வினை மரபு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு. தண்ணீர் குடி அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லை ஏற்றிடத்தில் நிரப்புக. மண்டா. மண்டா. ஸோ இது வந்து எந்த வகை திராவிட மொழி? ஸோ இந்த மாதிரி டாப்பிக்லாம் வந்து சிலபஸில் இருக்க தான் செய்யுது. ஸோ அதில் எங்கேன்னு கேட்காங்க அப்படின்னா லெசனுக்குள்ள தான் கேட்குறாங்க. அதனால் ஒரு சில டவுட் இருக்கலாம். 6th to 12th வரைக்கும் கூட அந்த லெசன் பாயிண்ட்ஸ் படிக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக படிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் படித்தது எழுத முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் 9th standardல இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ மண்டா அப்படிங்கிறது நடு திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஸோ ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரியுது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இல்லையா? தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மொழியில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார், டேஸ் நேதாஜி அந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஸோ இதுக்கு என்ன வரும்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ரைட் இல்லையா? ஸோ அவர் வந்து சர்ச்சில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காரு, அதற்கு நேதாஜி ஒரு பதில் சொல்லியிருக்கார் இல்லையா? அதற்கு நேதாஜி அந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்தது பொருத்தமான இணையை தேர்க. காலம் வச்சு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான இணை ஒன்று மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு. அவன் வந்தான். ஸோ இது வந்து இறந்த காலம் கரெக்ட் இல்லையா? அவள் வருகிறாள் அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் வரணும், பட் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. அது வந்தது. ஸோ இதுவுமே வந்து இறந்த காலம் இல்லையா? ஸோ நிகழ்காலம் வந்து தப்பு. நீ வந்தாய் அப்படிங்கிறது என்னது? எதிர்காலம் வராது இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு.
அடுத்தது அடைப்புக்குள்ள சொல்லி நிகழ்காலமாக மாற்றுக. ஸோ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, இதை நிகழ்காலமாக மாற்றணும். ஸோ பாருங்கள், லாஸ்ட்டில் பாருங்கள் எல்லாமே நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. நடத்தினார் மட்டும் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது, இது வந்து கண்டிப்பாக வருது. ஸோ நிகழ்காலம் அப்படின்னா நடத்துகிறார் அப்படின்னு தான் கரெக்டு. ஸோ அதிலே 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் என்ன வரும்? இப்போது, நேற்று, நாளை என்னது வரும்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு இல்லையா? நிகழ்காலம் அப்படின்னா இப்போது நடத்துகிறார், அதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன். தேன் அப்படின்னா மழை அப்படிங்கிறதா கரெக்ட் இல்லையா? தேன் மழை. அடுத்தது பிழையான இணையை தேர்க. ஸோ இது ஈஸியாக தான் இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இல்லையா? ஊர் பேர் கழிச்சு கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஸோ இதான் வந்து பிழையான இணை. நாகைப்பட்டினம், உதகை, மண்டலம், பட்டு வந்து கோட்டை, செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அது வந்து தவறான இருக்குது. அடுத்தது பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்வு செய்க. எங்கேருந்து வர்றீங்க? இது வந்து பேச்சு வழக்கு, இதற்கு இணையான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. எங்கேருந்து வர்றீங்க? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட் இல்லையா? எங்கே இருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். எங்கேருந்து அப்படின்னா எங்கிருந்து வருகிறீர்கள். அடுத்தது பொருத்தமான நூலினை தெரிவு செய். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். மருந்தே ஆயினும் விருந்தொடு உண். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, கொன்றை வேந்தன். ஓகேவா? ஔவையாருடைய நூல். அடுத்தது மன்னார்குடியின் மருவு கண்டறிக. மன்னார்குடி இதோடைய மருவு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு, மண்ணை. ஓகேவா? மன்னார்குடி அப்படின்னா மன்னார் அதெல்லாம் வராது, மண்ணை அப்படிங்கிறது தான் அவருடைய மருவு பெயர். நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது தேர்க. பொருந்தியது. ஓகேவா? சரியான இணை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், இதுதான் கரெக்டாக இருக்குது. மற்ற எல்லாமே தவறான இணைகள். அடுத்தது ரேஷ்னல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. ரேஷ்னல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, பகுத்தறிவு. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உருமாற்றுதல். இது நெக்ஸ்ட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? ஸோ கலைச்சொற்களில் தவறான இணை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. கேவ் டெம்பிள் அப்படின்னா குகை கோவில்னு சொல்லிட்டு வரணும், பட் கற்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் தவறான இணை. ஸோ மாஃபியம் அப்படின்னா உருபன் கரெக்டு, காம்பினேஷன் புணர்ச்சி, ட்ரெஷரி அப்படின்னா கருவூலம். ஸோ இதெல்லாமே சரியான இணை. அவங்க கேட்டுக்கிறது தவறான இணை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது சரியான விடை வகையை தேர்ந்தெடு. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும். ஸோ ரொம்பவே ரிப்பீட்டடான கொஸ்டின் இது. கால் வலிக்கும் உருவது கூறலா, உற்றது உரைத்தலா? ஸோ கால் வலிக்கும் ஃப்யூச்சர் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உருவது கூறல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, மறை விடை. அடுத்தது உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது. கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் கவிதை எழுத தெரியும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, இனமொழி விடை. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார். அப்பா சொன்னார். ஸோ இது எவ்வகை வாக்கியம்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்வினை வாக்கியம். ஓகேவா? அப்பா சொன்னார். இது வந்து கட்டளை வாக்கியம்லாம் வராது, செய்வினை வாக்கியம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான். இது என்ன வகையான தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லையா? இது வந்து ஒரு செய்தி தொடர். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். ஸோ விடைக்கேற்ற வினா வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது? நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினா. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும். கல்வி கற்றவருக்கு ஏன்
பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஓகேவா? கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. ஸோ இதான் வந்து கரெக்டான வினாவாக இருக்கும். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயந்தது. ஓகேவா? ஸோ மற்றெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள், இதில் எல்லாமே மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும். சரியான முறையில் அமைந்த சொற்றொடர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டுமே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படுத்துக. நிறைய கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை 5, ஈதல், ஊக்கம், ஏது அவை. அதாவது உயிரெழுத்து வச்சு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அ ஆ இ. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இல்லையா? அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது இதோடைய வேர்ச்சொல். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இல்லையா? நட அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது தருகின்றனர், இதன் வேர்ச்சொல் அறிக. தருகின்றனர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தரு அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது. தா, தருகின்றனர் அப்படின்னா தா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். தந்து, தந்த, ஸோ இப்படி கொடுத்து கேட்டாலுமே அதோடைய வேர்ச்சொல் வந்து தா தான். அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. கார், கொண்டல், மேகம், இது எல்லாமே முகில் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். ஓகேவா? முகில் அப்படின்னா கார், கொண்டல், மேகம். அடுத்தது தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. நுனி பகுதியை குறிக்காத சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, தோகை இல்லையா? துளிர், முறி, குருத்து, இது எல்லாமே நுனி பகுதியை குறிக்கும். தோகை அப்படிங்கிறது இலை பகுதியை குறிக்கக்கூடிய பெயர். அடுத்தது காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரண், அடவி. ஸோ ஒரு லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க, 7th நினைக்கிறேன், காடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரக்கூடிய சொற்கள் ஒரு பெரிய பாக்ஸில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அரண் அண்ட் அடவி இது ரெண்டு தான் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்தது மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. ஓகேவா? கேள்வியை நல்லா வாசிக்கணும். மரபு பிழை உள்ள தொடரை சுட்டுக. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது கொடுத்துருக்காங்க. கீரி அதோடைய இளமை பெயர் வந்து பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? கீரி பிள்ளை வரப்பில் ஓடுகிறது, அதான் வந்து கரெக்டாக இருக்கணும். பட் பிழை உள்ள தொடர் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஸோ மற்ற எல்லாமே கரெக்டு. சிங்க குருளை, குருவி, குஞ்சு தான் வரும். மாங்கன்று. ஓகேவா? மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்தது வலுவற்ற தொடர் எழுதுக. வினை மரபு வச்சு கேட்டிருக்காங்க. பானை. பானை வந்து செய்வாங்களா, அமைப்பாங்களா, சுடுவாங்களா, வணைவாங்களா? வினை மரபு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, கயல், பானை, வனைய கற்றுக்கொண்டால். ஓகேவா? அடுத்தது பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். ஸோ ஆப்வியஸாக இது பிழை இருக்கு இல்லையா? நல்ல தமிழுக்கு இணைப்புச்சொல் வந்து பிழை இருக்குது, என்ன வரும்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பி தான் ரைட்டு. நல்ல தமிழில் எழுதுவோம். அடுத்தது புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக. புலி. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, பரல் இல்லையா? ஸோ இதில் வந்து இந்த இல் இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒலி வேறுபாடில் கூட கொடுத்து கேட்க வாய்ப்பு இருக்குது. பரல், இந்த ரா வரணும், இந்த இல் வந்து வரணும். ஓகேவா? பரல். அடுத்தது எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காடுருவாக்கி. காடு உருவாக்கி இதோடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, பி தான் ரைட்டு. காடு அழித்து. ஓகேவா? காடை உருவாக்குறது, அதுக்கு எதிர்ச்சொல் அழிக்கிறது. ஓகேவா? எரித்து, வெட்டி அதெல்லாம் வராது. அடுத்தது தொன்மை என்று சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக. தொன்மை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக இருக்கும், புதுமைக்குவா. ஸோ இந்த நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையில் ரொம்பவே ஈஸியான ஒன்று தான். பட் இதில் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் அண்ட் ஆர்வ கோளாறில்
இதில் வந்து தப்பு பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து நம்ம நல்லாவே ரீட் பண்ணாமல் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணி நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா தொன்மை அதோடைய பொருள் தொன்மை நமக்கு தெரியல, ஸோ பழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் கொஸ்டின் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணணும். தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு மீனிங் வந்து பழமை, அப்போ எதிர்ச்சொல் அப்படின்னா புதுமை அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நானிலம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நானிலம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி இல்லையா? 4 கூட்டல் இளம். இந்த நெக்ஸ்ட்டுமே பிரித்தெழுதுக தானென்று. தானென்று. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கூட்டல் என்று. அடுத்ததும் பிரித்தெழுதுக வல்லுருவம். வல்லுருவம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வன்மை கூட்டல் உருவம். அடுத்தது கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இது வந்து பாரதியாருடைய பாடல். இதில் அமைந்துள்ள வள்ளுவமைதி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி இல்லையா? மரபு வள்ளுவமைதி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அதாவது குயிலோட ஓசை என்னது? குயில் வந்து கூவும் இல்லையா? கூவும் குயிலோசை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கணும். பட் கத்தும் குயிலோசைன்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அது வந்து மரபு வலு. பட் அது வந்து இந்த இடத்துல ஓசைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அது மரபு வள்ளுவமைதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. இதே இது உயிரெழுத்து பார்த்தோம் அப்படின்னா கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் இல்லையா? வல்லின் எழுத்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கும். மெல்லின் எழுத்துக்கள் வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கும். அடுத்தது கலைச்சொல் கான்சோனன்ட். ஓகேவா? ஒரு கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? கான்சோனன்ட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி மெய்யெழுத்து. இந்த நெக்ஸ்ட்டுமே பாருங்கள் கலைச்சொல் தான் பயோடைவர்சிட்டி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கலைச்சொற்கள் வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கலைச்சொற்கள் ஃபுல்லாகவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்கப்பட்ட 250க்கும் மேற்பட்ட கலைச்சொற்கள் வந்து நம்ம ஒரே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு கொஸ்டின்லேயே வந்து நிறைய கேட்குறாங்க இந்த டாப்பிக்லேருந்து. நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கல் கால். ஓகேவா? கல் கால். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல் விழுந்து காலில் காயமானது. இதுதான் வந்து கரெக்டான சொல். அடுத்தது இருபொருள் தருக மாலை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு. மாலை அப்படிங்கிறது பொழுதையும் குறிக்கும். அண்டு தார் அப்படின்னாலும் மாலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் இல்லையா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக தானம். தானம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும். கொடை அண்ட் ஈகை. ஸோ இது ரெண்டுமே வந்து தானம் சொல்லிட்டு பொருள்படும் இல்லையா? அடுத்தது இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. அரண். அரண். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு கோட்டை. இது ரெண்டுமே வந்து அரண் அதோடைய பொருள் தான். அடுத்தது ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். அவர் வருமா அவர்கள் வருமா? சென்றார்கள் வருமா சென்றனர் வருமா? இல்லை சென்றான் வருமா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி முருகன் அவர்கள் அருகில் சென்றான். ஓகேவா? முருகன் அவர்கள் அருகில் சென்றான். இது ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முருகன் அவர்கள் அருகில், முருகனை தான் அது குறிக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ சென்றார்கள் அப்படின்னு வரக்கூடாது இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா முருகன் அவர் அருகில் சென்றார்கள் வரக்கூடாது. அடுத்தது முருகன் அவர்கள் அருகில் சென்றனர். ஸோ இதெல்லாமே பன்மைக்குள்ள விகுதி இல்லையா? பட் முருகன் அப்படிங்கிறது ஒரு ஆள் தான் குறிக்குது. அதனால் சென்றான் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பிழையற்ற ஒருமை தொடர். பிழையற்ற ஒருமை தொடர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நான் அல்லேன் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நான் அல்லேன் இதுதான் வந்து பிழையற்ற ஒருமை தொடர். ஓகேவா? நல்லா ரீட் பண்ணணும். இப்போ நீவீர் அப்படின்னா அதுக்கு அல்லீர் அப்படிங்கிறத வரணும். பட் அவங்க கேட்டுக்கிறது வந்து ஒருமை தொடர் தான் கேட்டுக்காங்க. நீவீர் அப்படிங்கிறது பன்மையில் வரக்கூடியது. ஸோ கேட்டுக்கிறது ஒருமை தொடர் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது சொல் பொருள் பொருத்துக.
ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க. கொங்கு அப்படின்னா மகரந்தம், அலர் அப்படின்னா மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், மேரு அப்படின்னா இமயமலை. அடுத்தது பிழை திருத்துதல், ஒரு ஓர். ஓகேவா, ஒரு ஓர் பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். ஃபஸ்ட் இடத்துல பார்த்தோன்னா வா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும் இல்லையா, ஆனால் அது வந்து ஒரு உயிரெழுத்து அல்லாத சொல். அதனால் ஆப்ஷன் ஏயும் டியும் கண்டிப்பாக வராது. ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஓர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. முன்னாடி வந்து ஏ இருக்கு இல்லையா, ஏங்கிறது உயிரெழுத்து சொல். அதனால் கண்டிப்பாக ஓர் அப்படிங்கிறத வரணும். சான்ஸ் வந்து ஆப்ஷன் பி தான் ரைட். இங்கே பாருங்கள் ஓரு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவரணையர் டேஸ் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். விடுபட்ட சீர் எது? ஓகேவா, திருக்குறள் கொடுத்துட்டு அதில் விடுபட்ட சீர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரைட்டு, கயவர். தேவரணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அடுத்தது நண்பா படி, இது எவ்வகை தொடர்? நண்பா படி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும் இல்லையா, விழித்தொடர். நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு அழைக்கிறாங்க இல்லையா, ஸோ விழித்தொடர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டுதல் என்றால் டேஸ். எது, யார், என்ன, ஏன். மதிப்பு கூட்டுதல் என்றால் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் இல்லையா, என்ன. அடுத்தது சரியான வினாச்சொல். பெயர் சொல் டேஸ் வகைப்படும். எத்தனை, எத்துணை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, எத்தனை. பெயர் சொல் எத்தனை வகைப்படும். இதே இது எத்துணை அப்படின்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? ஸோ வந்து கைவிட்டு எண்ணக்கூடிய இடங்களுக்கு வந்து நம்ம எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். எத்துணை அப்படின்னா எண்ண முடியாத இடங்களில் நம்ம எத்துணை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறி சாரம் என்பதன் பொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி தான் இல்லையா, அறநெறி சாரம் என்பதன் பொருள் என்ன. அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான தொடரை தேர்ந்தெடு. ஸோ ப்ராக்கெட்டில் வந்து காலம் கொடுத்துருக்காங்க, அதில் அதுக்கேற்ற கரெக்டான சென்டென்ஸ். தமிழரசி திருவள்ளுவரை ஓவியமாக வரைவாள். எதிர்காலம்னு சொல்லிட்டு வரணும், பட் தப்பாக இருக்குது. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைகின்றாள். நிகழ்காலம்னு சொல்லிட்டு வரணும், தப்பாக இருக்குது. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். ஸோ இது வந்து இறந்த காலம், இது வந்து கரெக்ட் இல்லையா, ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்குது. தமிழரசி திருவள்ளுவரை ஓவியமாக வரைந்து முடித்தாள், நிகழ்காலம் வராது. ஸோ கரெக்டானது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பின்வருவனவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடர். ஸோ கரெக்டான எழுத்து வழக்கில் அமைந்த தொடர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ரைட்டு. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள், தெரிந்து கொள்ளணும்னு அது வந்து பேச்சு வழக்கு, தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் இதெல்லாமே பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ரைட்டு, யார் நீ எங்கு வந்தாய். ஓகேவா, யார் நீ எங்கு வந்தாய். ஸோ மற்றெல்லாம் பாருங்கள் பேச்சு வழக்கில் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறி அறிக, எது சரியானது. ஓகேவா, நிறுத்தற்குறியில் சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு, நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். ஓகேவா, ஸோ இடத்துல கமா வராது, ஸோ இதான் வரணும். ஓகேவா, இது வந்து முக்கால் புள்ளி இல்லையா, கால், இது வந்து அரை புள்ளி, முக்கால் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இந்த இடத்துல இதுதான் வரணும். இது வந்து கம்பேர் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட நல்லவன் தீவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது வருது, இந்த இடத்துல முக்கால் புள்ளி வருது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பின்வரும் தொடரில் சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே வந்து கேள்வி தான் கேட்குறாங்க. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா. ஓகேவா, ஸோ கேள்விக்குறி தான் வரணும், ரெண்டு இடத்துலையுமே கேள்விக்குறி வரணும்.
ஸோ அவ்வளோதான், இதோடைய 100 கேள்விகள் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து கொஸ்டின் பேப்பர் நம்பர் 4. அண்ட் நீங்கள் 100க்கு எவ்வளோ கேள்வி வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பேப்பர் 5 வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.